ஹாய்ங்க. இந்த வாரம் மார்க்கெட் செலவு எவ்வளோ ஆச்சு, என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்குன்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், வர மிளகா 1/4 கிலோங்க. 1/4 கிலோ எவ்வளோன்னு தெரில, அவர் சொல்லலை என்கிட்ட. இது வந்து பச்சை பயிருங்க, 20 ரூபா பாக்கெட் தாங்க எல்லாமே. ஜீரகம், புளி இது எவ்வளோன்னு தெரில, 20 ரூபாயா எவ்வளோன்னு தெரிலிங்க. பாசி பருப்பு இது 20 ரூபா பாக்கெட் தாங்க. பாருங்கள், கடுகு 20 ரூபா தான். இது பொட்டுக்கடலை, சோயாபீன்ஸு, கடலைப்பருப்பு, சுண்டல், தட்டைப்பயிறு, பூண்டு, பாருங்கள் செலவு ஐட்டமெல்லாம் அவ்வளோதாங்க. இதில் மசாலாவெல்லாம் எதுவும் வாங்கலைங்க. மசாலாவெல்லாம் மறுபடியும் போய் வாங்கணுங்க. இப்போது காய்கறி எல்லாம் பாருங்கள், நல்லா பச்சை பசேன்னு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். வெண்டைக்காய், பீன்ஸு, கத்திரிக்காய், முருங்கைக்காய், பீட்ரூட்டு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பாவக்காய், பாருங்கள் பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். வெங்காயமெல்லாம் வந்து எனக்கு 3 வாரத்துக்கு வந்துடுங்க. இப்போ இந்த மார்க்கெட் செலவு இது எல்லாமே எனக்கு வந்து ஒரு 2 வாரத்துக்கு பக்கம் வந்துடுங்க. வெங்காயம் மட்டும் 3 வாரம் வருங்க. இதில் நான் வந்து அவர்கிட்ட சொல்லலைங்க, இது வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வான்னு எதுவும் சொல்லலைங்க. அவராக தான் வாங்கிட்டு வந்த அப்படிங்க. எல்லாமே வேணுங்கிற வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அத்தனை பொருள் வாங்கிட்டு வந்துட்டு அப்படிங்க. நீ எண்ணெய் மசாலா மட்டும்தான் வாங்கிட்டு வரல, அது போய் மறுபடியும் வாங்கிட்டு வரணுங்க. பாருங்கள், பீட்ரூட்டு இதெல்லாம் 20 ரூபா கூறுதாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். முருங்கைக்காய் இது 20 ரூபா தாங்க. 4 முருங்கைக்காய் சாம்பாருக்கு போட்டுக்கலாம். பீன்ஸு பாருங்கள், நல்லா தலை நல்லா இருக்குது. கத்திரிக்காய் சாம்பாருக்கு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பாருங்கள், நல்லா பிஞ்சு காயாக இருக்குது. நல்லா ஒரு வேக்காட்டில் சீக்கிரம் வெந்துருங்க, பூ மாதிரி. பாவக்காய் பாருங்கள், நாட்டு பாவக்காய் உடம்புக்கு நல்லதுங்க. வாரத்தில் 2 தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்ணுங்க. பாவக்காயை வயிற்றில் உள்ள பூச்சியெல்லாம் அழிஞ்சிரும். பாருங்கள், செலவெல்லாம் பாருங்கள். சீரகம் இதெல்லாம் 20 ரூபா பாக்கெட்டு தாங்க. பொட்டுக்கடலை இது வந்து நான் ஏதாவது ஆட்டி குழம்பு வச்சேன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் கொஞ்சமாக போடுவேங்க. தேங்காய் இல்லாத சமயத்தில் பொட்டுக்கடலை போடுவேங்க. பாருங்கள், பரவாயில்லைங்க. என் வீட்டுக்காரர் நான் எதுவுமே இதில் வந்து எதுவும் நான் வாங்கிட்டு சொல்ல, காய்கறி மட்டும் வாங்கிட்டு சொன்னேன். என் வீட்டுக்காரர் என்கிட்ட எதுவுமே சொல்ல, எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அப்படிங்க. கேரட்டு பாருங்கள், இது நான் பச்சையாக தாங்க சாப்பிடுவேன். சாம்பாரில் இருக்கிறது சாப்பிட மாட்டேன். ஆனால் என் வீட்டுக்காரர் பசங்களாம் சாப்பிடுவாங்க. சுண்டல் இந்த வாரம் சுண்டல் குழம்பு போடுறேங்க. அவ்வளோதாங்க எங்கள் மார்க்கெட் செலவு.